நமக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகள், அதே மாதிரி வெயிட் கெயினு, வெயிட் லாஸு, இரத்த சோகை, நல்ல தூக்கத்துக்கு பின்னாடியும் உடல் சோர்வு, மனச்சோர்வு, நரம்பியல் பிரச்சனைகள், உறக்கத்திலேயும் பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கிரைண்டிங் த டீத்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோல் சார்ந்த நோய்கள், மூட்டு வலி, தசை வலி, தலைவலி, அடிக்கடி சளி பிடிக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி மிகவும் கொடூரமாக இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் எதிர்ப்பு சக்தியே நம் உடலுக்கு எதிர்வினையாக செயல்படக்கூடிய நோய்கள்னு பட்டியலிடப்பட்டதில் எண்ணிலடங்காத நோய்கள் இருக்குது. முழுமையான தீர்வுன்றது கிடையாது. மருந்து மாத்திரைகளோடு நாம் காலத்திற்கும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். தொற்றுண்ணிகளில் 300க்கும் மேற்பட்ட தொற்றுண்ணி புழுக்கள் இருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட ஒரு செல் தொற்றுண்ணிகள்னு நம்ம சொல்லக்கூடிய புரோட்டோசோவன்ஸ் இருக்குது. இவை எல்லாமே அநேக நேரங்களிலும் நாம் சராசரியாக செய்து கொள்ளக்கூடிய மல பரிசோதனை, இரத்த பரிசோதனை, சிடி, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, டேப் டெஸ்ட், கொரோனோஸ்கோப்பியில் தெரிகிறது கிடையாது. பூச்சி பிரச்சனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளாக இன்று இருக்கக்கூடிய அல்பெண்டசோலாக இருக்கட்டும், மெபெண்டசோலாக இருக்கட்டும், ட்ரைக்ளோபெண்டசோலாக இருக்கட்டும், இல்லை ஐவர்மெக்டினாக இருக்கட்டும், இவற்றிற்கு முழுமையான தீர்வை கொடுக்குமா அப்படின்னா இது சாத்தியம் கிடையாது. ஆகவே அடிப்படையில் இந்த கிருமி தொற்றுகள் தான் மூல காரணமாக நம்முடைய நாள்பட்ட வியாதிகளுக்கு காரணமாக அமைகிறது. அப்போ இந்த பிரச்சனைக்கான இயற்கையான மருந்தை நாமே எப்படி தயாரித்துக் கொள்வது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சொன்னால் நம்பர் 1 பப்பாளி விதை ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. நம்பர் 2 ஃபென்னல் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், இது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பூசணி விதை, வெண்பூசணி விதை, இது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லக்கூடிய ஆளி விதை, இது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து தர்பூசணி விதை, வாட்டர்மெலான் சீட்ஸ், இது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பைனாப்பிள் சீட்ஸ் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இந்த 6 மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா பொடியாக்கி வச்சுக்கிட்டு இதில் ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டு இதோட ஒரு வெள்ளைப்பூண்டு பல்ல சேர்த்து நல்லா மென்று முழுங்கிட்டு ஒரு அரை கிளாஸ் மோரை குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 7 நாளில் முழுமையாக இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். இதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.